Hi, hello. வணக்கம் and welcome to this is Movies Review தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்க ரெபல் மூன் பார்ட் 2 இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லி ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவதார் மக்கள் எப்படி நிலவில் ஒரு கிரகத்தோட நிலவில் வாழ்வாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்தோட நிலவில் விவசாயம் மட்டுமே பண்ணிக்கிட்டு அந்த விவசாயத்தை சார்ந்து மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரகத்தெல்லாம் அடிமையாக வச்சுருக்க மதர் வேர்ல்டுன்னு சொல்லப்படுற ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட விளைதானியங்கள்லாம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்களை கொன்றுவோம்னு சொல்லி மிரட்ட படத்தோட ஹீரோயின் கோரா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை எப்படியோ விட்டால் சரி வராது, இவங்களை எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு நிறைய உலகங்களுக்கு போயிட்டு புரட்சியாளர்களை தேடி அவங்கக்கிட்ட சண்டைக்கும் போய் ஒரு கட்டத்தில் அந்த ஜென்ரலையும் பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு தன்னோட கிரகத்துக்கு திரும்பி வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம சந்தோஷமாக விவசாயம் பண்ணி வாழலாம்னு நினைக்கும் போது அந்த ஜென்ரல் மறுபடியும் உயிரோட திரும்பி இவங்க கிரகத்துக்கு வர இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த ஜென்ரல்னால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, இல்லை அதில் இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு 2 பார்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன் அப்போ ரிலீஸ் ஆனிச்சு. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்னைடரோட ஒரு படம், அது இவரோட கனவு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்தீங்கன்னா கதைன்றது ஒரு லீனியரான ஸ்டோரி தான். கதைன்றப்ப ஒன்றுமே இல்லை, தமிழ் சினிமாலையும் சரி உலக சினிமாலையும் சரி புரட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தை எப்படிலாம் எதிர்த்து போராடுறாங்கன்ற அந்த ஒரு மைய கோரை நோக்கி தான் அந்த படம் போனாலும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. அந்த கோரா நிறைய உலகங்களுக்கு போயிட்டு நிறைய மக்களை சேகரித்து அவங்களுக்கு கூட எப்படி ஃபைட்டுக்கு போனான்ற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க காட்டியிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி போன நம்மளுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியும் பெருசாக காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரிலாம் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி தான். ஒரு கிரகத்தை அழிக்க வர வில்லனை எப்படி இவங்கெல்லாம் தடுக்கிறாங்கன்ற ஒரு சேம் ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாச்சும் இந்த டீம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுது. படத்தோட 1 மணி நேரம் ஃபுல்லாகவே அங்கே இருக்க மக்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கை காட்டலை, பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெம்பரோ 6 மெம்பரோ இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு படம் 1 மணி நேரம் கான்வர்சேஷன்லேயே போகுது. சரி 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமாச்சு ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும்னு பார்த்தா ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. ஆனால் அது இந்த 1 மணி நேரம் ஹோல்ட் பண்ணி வச்ச அளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா இம்ப்ரெசிவாக இருந்துச்சானா இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸை பேஸ் பண்ண அதை அடாப்டேஷனாக வச்ச ஒரு மூவி அப்படின்றப்ப ஜாக் ஸ்னைடர் அதிலிருந்து இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்றப்ப இந்த படத்துக்கு உண்டான ஹைப் நிறையவே இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்த ஹைப் டவுன் ஆனதுனால செகண்ட் பார்ட்லேயாச்சும் கொஞ்சம் தேருன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லை. இதை தவிர பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டீம் டாப் நாச்சாகவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஸ்னைடரை அடிச்சுக்க முடியாது. இது சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், இல்லை சவுண்ட் டிசைனிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நீட்டாக பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு படத்தை 2 மணி நேரம் உட்காந்து இது மட்டுமே இருந்தால் எப்படி பார்ப்பீங்க? படத்தில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்னு ஏதாச்சும் இருக்கணும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆச்சும் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்தளவு என்னை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெசிவாக இல்லை. யாராருக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே நடிச்சு போயிருக்காங்க. இதை தவிர தளபதினு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுவாங்க, நம்ம சசாங்கில் ஒரு வரல அவரெல்லாம் மரண மாசான ஒரு சம்பவம் பண்ணுவாருன்னு நினச்சா கன் எடுத்துகிட்டு போய் டப்பு டப்புன்னு சுட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. என்னப்பா ஆச்சு ஜாக் ஸ்னைடர் உனக்குன்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு. மொத்தத்தில் இந்த ரெபல் மூன் பார்ட் 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த அதே ஸ்டோரி தாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கோரா அவங்கள எதிர்க்கிறதுக்காக டீமை சேர்க்கறதுலேயே படம் முடிஞ்சிட்டாலும் செகண்ட் பார்ட்லேயாச்சும் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்பி போனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சி வெளிவந்தது தான் மிச்சம். படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் டாப் நாச்சாக இருக்க படம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்குன்றப்ப உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான ஹெட்செட் இருந்தால் போட்டு காட்டுங்க, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், சிஜிஐ ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபின்னு. ஆனால் அது மட்டுமே ஒரு படத்தை பார்க்க உங்களை எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண போகுது? படத்தில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஏதாச்சும் இருக்கணும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங். ஆக்ஷன் பிளாக் ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குன்றப்ப பாருங்கள், ஒன் டைம் பார்க்கலாம். அதை தவிர இந்த படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. படத்தில் பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு 2 லிப்லாக் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் மனசில் வச்சுட்டு ஃபேமிலியோடு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சது வீடியோவில் கொடுத்துருங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கராராக இருங்க, உஷாராக இருங்க. எப்போவுமே மூவிஸ் ரிவ்யூ தமிழ் பார்த்துட்டே இருங்க.